எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் முதல்வர் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசின அதிர்ச்சிகரமான ஒரு ஃபோன் ஆடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசின ஃபோன் ஆடியோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. த்ரிஷா அவர்களும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஃபோனில் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிற முழு விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். இதனால் ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்கள்லேயும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய தவறான இன்சிடெண்ட் நடந்திருக்குது. இந்த அஃபைர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறைய மர்டர்ஸ் நடந்துகிட்ருக்குது. அது எல்லா ரீல்ஸ்லையும் அந்த எல்லா வீடியோக்களையும் கீழே விஜயும் த்ரிஷாவையும் தான் சம்மந்தப்படுத்தி நிறைய கமெண்ட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் மனம் உடைந்து போயிருக்கிறாங்களாம். இதை பற்றி சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் த்ரிஷா அவர்கள் வெளியே சந்தோஷமாக சோகமே இல்லாமல் ரொம்பவே தைரியமானவங்களாக காட்டிக்கிட்டாலும் அவங்களும் ஒரு சாதாரண பெண்மணி தான். அவங்களுக்கும் தவறான வார்த்தைகள்லாம் பேசினா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க ஒவ்வொரு நாளும் அழுகிறது, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறது, எல்லாத்துக்கும் மேலே எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு பொய்யான விஷயத்துக்காக அவங்கள தவறாக பேசுகிறது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் அப்படி இருந்தாலும் த்ரிஷா இதை ஒரு முறை கூட வெளியே காட்டிக்கிறது இல்லை, ஒரு முறை கூட வெளியே தன்னை பலவீனமாக காட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் உங்கள் யாருக்குமே தெரியல அவங்க மனதளவில் உங்களுடைய பேச்சால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க உங்களை விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்பவே ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால தான் அவங்க உடைஞ்சு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பல வருடங்கள் இருந்தவங்க, இதையெல்லாம் கடந்து வந்தவங்க. அந்த ஒரு பலம் தான் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணாக அடுத்தடுத்த வாழ்க்கையில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சில முக்கியமாக நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அது நம்முடைய தளபதி முதல்வர் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பேசின ஆடியோன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி த்ரிஷா அவர்கள் அழுது இருக்கிறாங்களாம். என்னால் முடியல, என்னை ரொம்பவே தவறாக பேசுகிறாங்க, ஆனால் இதற்காக நீ எதுவும் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் விஜய். ஏன்னா உனக்கு அதற்கு மேலே முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இத்தனை வருஷமாக என்கிட்ட நீ சொன்னது எல்லாம் ஒன்றே ஒன்று தான், தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும், தமிழக மக்களுக்கு மிக பெரும் அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும், தமிழகத்தில் திறமைகள் குவிந்து கிடக்குது, அதற்கு ஒரு வழி ஏற்படுத்தினாவே போதும், தமிழகம் உலகத்திலே ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் என்கிட்ட நீ திரும்பி பேசிகிட்டு இருப்ப. இந்த ஒரு சூழ்நிலையில் போய் என் கஷ்டத்தை நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, அதனால தான் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் சொன்னதுக்கு தளபதி விஜய் அவர்கள், கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைப்பேன், பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணாதீங்க த்ரிஷா, நான் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்றைக்கி சமூகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே நீங்கள் சொல்லுங்கள், த்ரிஷா அவர்களை பற்றி சமூக வலைத்தளங்களை பேசுறது சரியா? இந்த மாதிரி நிறைய அவங்கள பற்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் சரியா இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.